ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டிப்ஸ் இன் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம பாத்திரத்தில் இருக்கிற இந்த விடாப்பிடியான கரையை நம்ம எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூடவே நேரத்தையும் பணத்தையும் மிச்சம் பண்ணுற மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம். முதல் டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம காய்கறிலாம் வாஷ் பண்ணுறப்போ என்ன தான் நம்ம வாஷ் பண்ணி அப்படியே ஒரு பாத்திரத்தில் வச்சாலும் அதில் தண்ணியெலாம் அடியில் அப்படியே இருந்துடும். நம்ம பொரியல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதை எடுத்து போடுறப்போ அந்த தண்ணியும் வந்து கூடவே சேர்ந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வடிகட்டி இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஜூஸ் வடிகட்டி இருந்துச்சுன்னா அதை டேரெக்டாக அந்த காய்கறி அதில் போட்டுட்டு நீங்கள் அப்படியே அலசி கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாகவே ட்ரைன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பொரியலோ இல்லை சாம்பாரில் சேர்க்குறப்போ நம்மளுக்கு அந்த தண்ணி கொஞ்சம் கூட இருக்காது. காய்கறியை இந்த மெத்தடில் நீங்கள் வாஷ் பண்ணி இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக அதில் வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம பொரியல் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இது ஒரு ப்ளவுஸ் டிப் தாங்க. நம்ம ப்ளவுஸ் எல்லாம் புதுசாக வாங்கின உடனே இந்த மாதிரி செஞ்சு வச்சுருங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளவுஸில் இந்த மாதிரி ஹூக் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நம்ம தண்ணியிலலாம் போட்டு வாஷ் பண்ணுறதுனால சீக்கிரமாகவே துருப்பிடிச்சு கொட்ட ஆரம்பிச்சிரும், உடஞ்சிரும், இல்லைனா கொட்டிடும். அந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய வருங்க. ஸோ அதனால் நீங்கள் ப்ளவுஸ் புதுசாக தைச்ச உடனே இந்த மாதிரி செஞ்சு வச்சுருங்க. நம்மக்கிட்ட நெயில் பாலிஷ் இருக்கும் இல்லைங்களா, நான் வந்து கிளியர் நெயில் பாலிஷ் எடுத்துக்கிறேன். எல்லா ப்ளவுஸ்க்கும் வந்து ஒவ்வொரு கலர் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதனால் நான் ஒயிட் கலராக எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மல் நெயில் பாலிஷ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம நெயில் பாலிஷை அது மேலே அப்ளை பண்ணுறதுனால தண்ணி பட்டாலும் சீக்கிரம் துருப்பிடிக்காது, கீழே கொட்டாது, உடையாமல் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் தைச்ச உடனே ஒரு முறை செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கே அந்த ஹூக் வந்து உடையாமல் இருக்கும், துருப்பிடிக்காமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஹூக் அப்பப்போ வந்து மாற்றணுன்ற அவசியமே இல்லை. நம்ம ஃப்ரிட்ஜில் பூவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சூப்பர் டிப் இருக்குங்க. எப்போவுமே பூ வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரம் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக்லலாம் ஸ்டோர் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஸ்டீல் பாத்திரம் எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பரை நல்லா திக்காக மடித்து அடியில் வச்சுருங்க. பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, ஸ்டீல் பாத்திரம் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி பேப்பர் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பூ அப்படியே வைக்கிறதுனால அந்த தண்ணியெல்லாம் அடியில் போயிட்டு பூ வந்து சீக்கிரம் அழுகி போயிடும். ஸோ இந்த மாதிரி பேப்பர் வைக்கிறதுனால அந்த தண்ணியெல்லாம் வந்து பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். பூ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பேப்பர் போட்டுட்டு பூவை வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். ரொம்ப நாளைக்கு பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வாடி போகாமல் அழுகி போகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாங்க. நம்ம கைக்கு நெயில் பாலிஷ் வைக்கிறப்போ தெரியாமல் நெயில் பாலிஷ் கீழே கொட்டிடும். ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா அது ஒரு கரை மாதிரி ஆகிடும். டைல்ஸ் இல்லை மார்பிள்ஸ் எதுவாக இருந்தாலும் அந்த கரையை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் டிப்பு இருக்குங்க. நம்ம வீட்டில் டெட்டால் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த டெட்டால் கொஞ்சமாக அது மேலே விட்டுட்டு நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிங்கனாலே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். உங்கள்கிட்ட நெயில் பாலிஷ் ரிமூவர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி டெட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு ட்ராப் விட்டால் போதுங்க. அது மேலே விட்டுட்டு ஸ்க்ரப் வச்சு லைட்டாக தேய்ங்க. தேய்ச்ச உடனே அந்த கரையெல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், தேய்ச்ச உடனே ஈஸியாக ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு கிளாத் வச்சு தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா சுத்தமாக அந்த கரை இருந்த இடமே தெரியாதுங்க. இப்போ ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சு தொடச்சி விட்டுருங்க. தொடச்சதுக்கப்புறம் பாருங்கள், சுத்தமாக உங்களுக்கு அந்த கரை இருந்த அடையாளமே தெரியாது. அந்தளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க சிசர் சில டைம் வந்து சரியாக கட் பண்ணாது, ஷார்ப்னஸே இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம எப்படி அதை ஈஸியாக வீட்லேயே ஷார்ப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட இந்த மாதிரி கண்ணாடி டம்ளர் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கண்ணாடி டம்ளர் இந்த மாதிரி கவுத்து வச்சுட்டு இந்த சிசரை வச்சு நல்லா இந்த மாதிரி ஷார்ப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சிசர் சீக்கிரம் ஷார்ப் ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நல்ல ஷார்ப்னஸ் கிடைக்கும். கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குக்கரில் இந்த மாதிரி அடிப்பகுதி ஒரு மாதிரி கருப்பு கலரில் இருக்குங்க, கரை மாதிரி. ஸோ இது நம்ம நார்மலாக நம்ம லிக்விட் வச்சு தேய்ச்சாலாம் போகாது. ஸோ அதுக்கு நான் வந்து லைசால் எடுத்துக்கிறேன். லைசால் கூட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா இந்த கரை ஈஸியாக நம்ம ஒரு நிமிஷத்துலேயே நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க. ஸோ ஒரு அரை மூடி அளவுக்கு நான் லைசால் எடுத்துக்கிறேன். இது மேலே ஊற்றிக்கோங்க. எங்கெல்லாம் அந்த கரை இருக்கோ அதை சுற்றி நான் ஊற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கல்லுப்பு எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் போல் கல்லுப்பு எடுத்து அது மேலே தூவிக்கோங்க. இந்த மாதிரி தூவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. ஸ்டீல் ஸ்க்ரப் எடுத்து நீங்கள் இது மேலே நல்லா தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா அந்த கரை ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க.
ஆனால் 5 நிமிஷம் நீங்கள் ஊறினதுக்கப்புறம் தாங்க தேய்க்கணும். உடனே தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் ரிசல்ட் கம்மியாக தான் கிடைக்கும். நல்லா ஊறினதுக்கப்புறம் தேய்ச்சி பாருங்கள். ஈஸியாக அந்த கரையை ரிமூவ் பண்ணிடலாம். இதே மெத்தடை நீங்கள் கடாயில் கூட ட்ரை பண்ணலாம். அலுமினியம் கடாயிலலாம் அடிப்பகுதி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக்காக இருக்கும். ஸோ நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா கூட ஈஸியாக நம்ம இந்த கரையெல்லாம் வந்து சேராமல் பார்த்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிற பாருங்கள். அந்த பிளாக் கலர் கரை ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், முதல்ல எவ்வளோ பிளாக்காக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் அந்த கரையெல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இதே மெத்தடில் நம்ம எல்லா பாத்திரத்தில் இருக்கிற அந்த பிளாக் கலர் கரையை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். லைசாலும் கொஞ்சம் உப்பு இருந்தால் போதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இதில் எந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லானு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.